Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். அதாவது நீட் கவுன்சில் சம்பந்தமா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் நமக்கு வந்து நீட்ல நமக்கு வந்து எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாம எங்க போவோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஎஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் பிஏஎம்எஸ், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, அதுக்கப்புறம் ஹோமியோபதி, சரியா, இந்த மாதிரி தான் நம்ம என்ன சொல்றது தேர்றதுக்கு நம்ம போவோம். யுனானி இதுக்கெல்லாம் நம்ம போவோம், சரியா. அப்ப எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் வந்து இருக்கு, அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நம்மளால நீட் மார்க் வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா நாம உள்ள போக முடியும். அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளவு சீட் வந்து இருக்கு, எந்த பிரைவேட் காலேஜ் லோ ஃபீஸ் வாங்குவாங்க, இப்பயே அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே சார், நாங்க போய் இப்போ அட்மிஷன்ஸ் வந்து போடலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கும், சரியா. அதுக்கு உரிய ஒரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பிரைவேட் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வந்து எலிஜிபிள் மார்க் எப்படி இருந்தாலும் நான் வந்து 100 தாண்டி நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. லோ ஃபீஸ் பிரைவேட் காலேஜஸ் நம்ம போடலாம். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல லோ ஃபீஸ் பிரைவேட் காலேஜ் நம்ம முன்னாடி நம்ம என்னாச்சு பார்த்தா அட்மிஷன் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ், அதாவது பாளையங்கோட்டையில கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு இன்டேக் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 இன்டேக் வந்து பண்றாங்க. அதுல ஆல் இந்தியா கோட்டா மூலியமா 15 இன்டேக் வந்து அங்க போயிடு, சரியா. பிஎஸ்எம்எஸ் பொறுத்த சித்தாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டால 85 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 60 பேர் தான் இன்டேக் பண்றாங்க. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 9 சீட் போயிடுது, மீதி 51 சீட் வந்து நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிஏஎம்எஸ், சரியா, ஆயுர்வேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகர்கோயில்ல இருக்கு. நாகர்கோயில்ல மொத்தம் 60 சீட் இன்டேக் பண்றாங்க. 9 சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடுது, மீதி 51 சீட் இருக்கு, சரியா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் சென்னை, யுனானி வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூஎம்எஸ் 60 இன்டேக் பண்றாங்க. 9 சீட் வந்து ஆல் இந்தியா போயிடுது, 51 சீட் நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது மதுரை திருமங்கலம் இருக்கக்கூடிய காலேஜ் ஹோமியோபதி காலேஜ் இருக்கு, 50 சீட் வந்து இன்டேக் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 சீட் வந்து ஆல் இந்தியா போயிருது, 42 சீட் வந்து நமக்கு வந்து இருக்கு. இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்தமா சேர்த்து அதாவது பிஎஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இது மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு. பிஏஎம்எஸ் வந்து கிடையாது, ஆயுர்வேதம் வந்து கிடையாது. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. மொத்தமா 330 சீட் இருக்கு. இதுல 50 சீட் வந்து என்னன்னா ஆல் இந்தியாவுக்கு போயிருது, மீதி 280 சீட் தான் இருக்கு. கண்டிப்பா இதுல நீட்ல நீங்க ஓரளவுக்கு, சரியா, ஓரளவுக்கு நம்ம சொல்லும் போது ஒரு 250, சரியா, இந்த 250 அண்ட் அபோவ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மேபி இந்த வருஷம் வந்து இது இந்த ரேஞ்சில் நீங்க இருந்தீங்க அப்படின்னாவே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் கவர்மெண்ட் காலேஜ்ல. சார் நான் வந்து எலிஜிபிள் மார்க் எடுத்துட்டேன், அப்ப நான் வந்து பிரைவேட் காலேஜ் போகலான்னு இருக்கேன், அப்ப பிரைவேட் காலேஜ் போறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இங்கதான் இருக்கு உங்களுக்கு பிரைவேட் காலேஜை பத்தி இப்ப தெளிவா நம்ம பார்த்தலாம். இதுல லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க உடனே நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது அகிலா, சரியா, இந்த காலேஜ் வந்து சித்தா காலேஜ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 40 சீட் வந்து இன்டேக் பண்றாங்க. அடுத்து அன்னை சித்தா மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் 100 பேர் இன்டேக் பண்றாங்க. இதை தெளிவா பாத்துக்கலாம். அடுத்து எக்ஸல் காலேஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ், இதுல 60 பேர் இன்டேக் பண்றாங்க பிஎஸ்எம்எஸ்க்கு. அதுக்கப்புறம் ஜேஎஸ்ஏ, சரியா, கள்ளக்குறிச்சியில இருக்கு. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் பண்றாங்க, இது 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு, இங்க 30 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் நந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ், பிஎஸ்எம்எஸ்க்கு 60 பேர் இன்டேக் பண்றாங்க. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ், இது வந்து எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கு, 100 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன், சரியா, இங்கேயும் பிஎஸ்எம்எஸ் இருக்கு, 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் இன்டேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் இங்க 50 பேர் இன்டேக் பண்றாங்க, சென்னையில இருக்கு. அதுக்கப்புறம் அதாவது வேலுமயில், சரியா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தா மெடிக்கல் காலேஜ், இது வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு, 40 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ இந்திரா கணேசன் திருச்சியில இருக்கு, 100 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான காலேஜ், ஆனா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வன்னியூர்ல இருக்கக்கூடிய காலேஜ், இது வந்து பிஎஸ்எம்எஸ் இருக்கு, 50 பேர் என்ன இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேதா, சரியா, பிஏஎம்எஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா பின்னாடி வரதெல்லாம் ஆயுர்வேதா காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு, கோயம்புத்தூர் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஸ்ரீபெரும்பூர், சரியா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய
காலேஜ் இங்க வந்து 40 பேர் இன்டேக் பண்றாங்க பிஏஎம்எஸ்க்கு. மரியா, அதுவும் மரியா காலேஜ் இப்பதான் நம்ம பார்த்தோம் சரியா. அந்த காலேஜ்ல மொத்தம் 60 பேர் இன்டேக் பண்றாங்க பிஏஎம்எஸ்க்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ், இங்க வந்து பிஏஎம்எஸ்க்கு வந்து 50 பேர் இன்டேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நந்தா காலேஜ் பிஏஎம்எஸ் 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் இமானுவேல் காலேஜ் சரியா, கன்னியாகுமரியில இருக்கு, இங்கேயும் 60 பேர் இன்டேக் பண்றாங்க. அடுத்து ஹோமியோபதி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாமக்கல் இருக்கு, நாமக்கல் காலேஜ்ல 100 பேர் இன்டேக் பண்றாங்க சரியா. அதாவது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மரியா காலேஜ் திரும்ப வருது ஹோமியோபதி, இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேகே டிஸ்ட்ரிக்ட் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப முக்கியமான காலேஜ், இதுல 60 பேர் இன்டேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்டின் ஹோமியோபதி காலேஜ் 50 பேர் இன்டேக் பண்றாங்க. கோயம்புத்தூர் ஆர்எஸ் கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு 50 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஹோமியோபதி காலேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது இதுல வந்து எவ்வளவு பேர் இன்டேக் பண்றாங்க, 100 பேர் இன்டேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல இருக்கக்கூடிய காலேஜ் சிவராஜ் ஹோமியோபதி காலேஜ், இதுல 50 பேர் இன்டேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதாவது சாய்ராம் இங்கே சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ், இதுல வந்து 50 பேர் இன்டேக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ், இதுல வந்து பிஹெச்எம்எஸ் இருக்கு, 100 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் மெமோரியல் ஹோமியோபதி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ், இதுல வந்து 100 பேர் இன்டேக் பண்றாங்க. எக்ஸல் காலேஜ் 100 பேர் இன்டேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ அதாவது பவானி அதாவது பவராணின்னு சொல்லி ஹோமியோபதி காலேஜ் இருக்கு, இது எங்க இருக்குன்னா திருச்செங்கோடுல இருக்கு, இங்கேயும் 100 பேர் இன்டேக் பண்றாங்க சரியா. இதுதான் வந்து நமக்குரிய காலேஜஸ், அதாவது பிஹெச்எம்எஸ் அதுக்கப்புறம் பிஎஸ்எம்எஸ், இது ரெண்டுமே நம்ம வந்து பிரைவேட் காலேஜஸ்ல நம்ம போடலாம். இதுல நிறைய லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து இருக்கு சரியா, பிஹெச்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் சரி, அதெல்லாம் நம்ம வந்து போடலாம். இதுல லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் சரியா. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதனால சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் சார். தேங்க்யூ.